தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி பிப்ரவரி மாதம் 21 சனிக்கிழமை. இடைவிடா சகாயத்தாயிடம் நம்மை அர்ப்பணித்து மன்றாடுவோம். மிகவும் பரிசுத்த மரியே, மாசில்லா கன்னிகையே, எங்கள் இடைவிடா சகாயமும் அடைக்கலமும் நம்பிக்கையுமாக இருப்பவள் நீரே. இன்று நாங்கள் அனைவரும் உம்மிடம் வருகிறோம். நீர் எங்களுக்கு அடைந்தருளிய வரங்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இடைவிடா சகாயத்தாயே, உம்மை நேசிக்கிறோம். எங்கள் அன்பை காட்ட உமக்கு எப்போதும் சேவை செய்வோம் என்றும் அனைவரையும் உம்மிடம் கொண்டு வர எங்களால் முடிந்தவற்றை செய்வோம் என்றும் வாக்களிக்கிறோம். இடைவிடா சகாயத்தாயே, இறைவனிடம் சக்தி வாய்ந்தவளே, எங்களுக்கு இந்த வரங்களை பெற்றுத்தாரும். சோதனைகளை வெல்லும் பலத்தையும், இயேசு கிறிஸ்துவிடம் தூய்மையான அன்பையும், நல்ல மரணத்தையும் அடைந்து தாரும். உம்மோடும் உமது திருக்குமாரனோடும் என்றென்றும் வாழ அருள் புரியும். இடைவிடா சகாயத்தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். லூக்கா நற்செய்தி 5 முதல் 32 முடிய உள்ள இறைவார்த்தைகள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனம் மாற அழைக்க வந்தேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: பாவம் என்பது என்ன என்பதற்கு எளிமையான ஒரு விளக்கத்தை ஒரு புனிதர் சொல்லுகிறார். மனம் சொல்லக்கூடாது என்பதை புத்தி செய்வதும், மனம் செய் என்பதை புத்தி செய்யாமல் விடுவதுமே பாவம். ஏனென்றால் நிறைய பேருக்கு மனம் நன்றாகத்தான் இருக்கிறது. உடல் இச்சைக்கு அடிமையாகி மனம் சொல்வதை கேட்காமல் புத்தி சொல்வதை கேட்க ஆரம்பித்து விடுகிறது. அதன் பின் மனமும் மனசாட்சியும் ஊமைகளாகி விடுகின்றன. மனிதர்களாக பிறந்த நாம், கிறிஸ்தவர்களாக பிறந்த நாம், அதுவும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக பிறந்த நாம், ஞான ஸ்நானம் பெற்று நற்கருணை உட்கொண்டு உறுதி பூசுதல் பெற்ற நாம் பாவம் செய்கிறோம். அதுவும் மீண்டும் மீண்டும் பாவம் செய்கிறோம். சிலர் தாங்கள் பாவம் செய்கிறோம் என்ற ஒரு சிறு உறுத்தல் கூட இல்லாமல் பாவம் செய்கிறார்கள். நாம் பாவிகள், பலவீனர்கள். ஆனால் அதற்காக பாவத்திலே இருக்க முடியுமா? அதை விட்டு எழுந்திருக்க வேண்டாமா? அதை விட்டு நிரந்தரமாக பிரிய வேண்டாமா? அதற்கான முயற்சிகளாவது இறங்க வேண்டாமா? அதற்காகத்தானே இந்த தவக்காலம். நாம் நம் உடலை ஒருத்து தவம் செய்து நம்மை மாற்றி அமைக்கத்தானே தவ முயற்சிகள் செய்கிறோம். நாம் அனைவரையும் பார்த்து ஒரு அவல குரல் அழைக்கிறது, ஏக்க குரல் அழைக்கிறது, ஒரு ஏமாந்த குரல் அழைக்கிறது. உனக்காகத்தானே கசையால் அடிக்கப்பட்டேன், உனக்காகத்தானே முள்முடி சூட்டப்பட்டேன், உனக்காகத்தானே சிலுவையை சுமந்தேன், உனக்காக காயப்பட்டேன், கல்வாரி மலையிலே அறையப்பட்டேன், விமர்சனத்திற்கும் ஏளனத்திற்கும் ஆளானேன். என்னை ஒரு மருந்துக்கு கூட திரும்பி கூட பார்க்க மாட்டாயா என்று ஏங்குகிறது இந்த அன்பின் இதயம். நாம் எல்லோரும் செல்லும் ஒரே வார்த்தை, தலைவா, உன்னை நினைக்க எங்களுக்கு நேரமில்லை, நாங்கள் ரொம்ப பிஸி, எங்களுக்கு பல சொந்த வேலைகள் இருக்கின்றன, சுயநல வேலைகள் இருக்கின்றன, விளம்பர இடைவெளியில் கூட உம்மை நாங்கள் நினைக்க மாட்டோம், அப்போதும் நாங்கள் ஃபுல் எங்கேஜாகத்தான் இருப்போம் என்று சொல்லுகிற குரல்கள் எத்தனை! அப்போ இந்த கல்வாரி அரசனின் ஏக்கக்குரல் அவ்வளவுதானா? நாம் இப்போது நம் ஆண்டவரும் கடவுளுமான, நமக்காக கல்வாரியில் பலியான இயேசு சுவாமியை நினைக்க, அவர் பாடுகளை தியானிக்க நேரமில்லை என்று சொன்னால், அவருக்கு ஒரு காலம் வரும், அவரும் சொல்வார், உன்னை எனக்கு தெரியாது. ஆனால் அந்த நாள் நமக்கு மிகவும் கடினமான நாளாக இருக்கும். அந்த நாளை நம்மால் எதிர்கொள்ள முடியாது. ஆகையால் இப்போதே அவர் பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். கல்வாரி பலியை நாம் அனுதினமும் அந்த கல்வாரி பலியில் இணைந்து ஜெபிப்போம். சிறப்பாக இயேசு கிறிஸ்துவின் பாடுகள், மரணத்தை தியானித்து, அவருடைய திரு இரத்தத்தால் கழுவப்பட்ட நிகழ்வுகளை குறித்து தியானித்து இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அந்த ஊதாரி மைந்தனைப் போல நாமும் எழுந்து தந்தையிடத்தில் திரும்பி வந்து நம் பாவங்களுக்கு கழுவாயாக மாறிய செம்மறியாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்திற்குள்ளாக நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எங்களை கைவிடாமல் எப்போதும் தூக்கி நிலைநிறுத்தி கொண்டிருக்கும் எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம்.
எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, உமக்கே கோடி ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர் என்ற வார்த்தைக்கு இணங்க இன்று உமது திருநிழலில் தங்கி உம்முடைய பாதுகாப்பில் அமைதியாய் இளைப்பாறுவதற்கு வாய்ப்பு தந்தீரே, உமக்கு நன்றிகள் பல. நோயுற்ற எங்களையும் இன்று தேடி மீட்க திருவுளம் கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் உமது கைவினை பொருள் என்பதை எப்போதும் நீர் நினைவு கூர்ந்தருளும். உமது கரத்தினால் தான் நாங்கள் அழகு பெறுகிறோம். உம்முடைய கரத்தினால் தான் நாங்கள் பயனுள்ளவர்களாக மாறுகிறோம். உம்முடைய கரத்தினால் தான் பலம் பெற்றவர்களாக மாறுகிறோம். பல நேரங்களில் உம்மால் எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற அறிவு, திறமை, அழகு, வசதி வாய்ப்புகள், பணம், பதவி, அதிகாரம், உறவுகள் இவற்றிலேயே இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் வாசிக்கும் லேவி என்ற மத்தேயுவைப் போல சிக்கி இதற்கெல்லாம் காரணமான உம்மை மறந்து போன தருணங்களுக்காக மனம் வருந்துகிறோம். கரங்களினால் இயக்கப்படும் மனிதர்களாக வாழ எங்களுக்கு ஞானத்தை தாரும். உம்முடைய திட்டத்தை எமது வாழ்வில் அறிந்து அதனை நிறைவேற்ற கண்ணும் கருத்துமாக உழைக்க முது வல்லமையை இன்று எங்களுக்கு நாடுகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த குடும்பம், பிள்ளைகள், அவருடைய எதிர்காலம், பொறுப்புகள், வேலைகள், கடமைகள் இவற்றை எந்தவித முணுமுணுப்பும் இன்றி மகிழ்வோடு செய்து முடிக்க எமது வாழ்வை பலப்படுத்துவீராக. இன்று நீர் எமக்காக எங்கள் பாதைகளை முன் சென்று யாவற்றையும் வெற்றிகரமாக செய்து உமது சிலுவையின் மரணத்தால் வெற்றி கொண்ட பாவத்தையும் பாதாளத்தையும் சாத்தானையும் நாங்களும் ஜெயம் கொண்டு வெற்றி பெற்ற மக்களாக வாழ இறையருள் எங்களை எப்போதும் சூழ்ந்து நின்று பாதுகாப்பதாக. ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.